Hi students, welcome to Again Max. இன்னைக்கு நம்ம 100 days challengeல exercise 3.2ல question number 1 பார்க்க போறோம். வாங்க. Find the GCD of the polynomial. previous classல example sum பார்த்தோம். அதே பேட்டர்ன்ல இப்ப exercise sum பார்க்க போறோம். ஓகே, ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல டிகிரி டிஃபரெண்ட், ஹையஸ்ட் பவர் டிகிரியை வந்து உள்ள போட்டுருவோம். இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் டிவைட் பண்ண போறோம். பாருங்க, என்னது எக்ஸ் பவர் 4 அடுத்து 3x கியூப். இங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா? மிஸ்ஸிங் டேர்முக்கு பதிலாக நம்ம 0x² சேர்த்துக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அங்கே இல்லை. அப்புறம் -x -3 பாலினாமியல உள்ள போட்டாச்சு. அடுத்த பாலினாமியல் வெளியில x³ + x² -5x + 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் கோஷனை கண்டுபிடிக்க போறோம். இந்த x³ ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை, எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா x⁴ கிடைக்கும். x³ ஓட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா x⁴ கிடைக்கும். x³ × x. சப்போஸ் தெரியல, என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் x⁴ ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, அங்க x³ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு. டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? இங்க 4x இருக்கு, இங்க 3x இருக்கு. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 1x பேலன்ஸ் இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான அந்த ஃபர்ஸ்ட் கோஷன். ஓகே, x சூஸ் பண்ண x ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். x³ × x x⁴, x² × x x³, -5x × x -5x², 3 × x 3x. இப்போ என்ன செய்ய போறோம்? சிம்பிள்ஸை மாத்த போறோம் இல்லையா? பிளஸ் மைனஸ் ஆயிரும், பிளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு. பிளஸ் x⁴ மைனஸ் x⁴ கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 3x³ இருக்கு, இங்க -x³ பிளஸ் 3ல ஒரு x³ போயிடுச்சுன்னா 2x³. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்க 0 இருக்கு, இங்க இருக்கிறது 5x². அதுக்கடுத்து இங்க -3x, இங்க -1x, -3 -1 ரெண்டு சேர்ந்தா -4x. அடுத்த டேர்ம் கீழே இறக்கிடுவோம், -3 கீழே இறக்கியாச்சு. இப்போ அதே தான் இந்த x³ இந்த டேர்மோட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 2x³ கிடைக்கும். x³ ஆல்ரெடி x³ வந்துருச்சா? அப்ப x³ ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 2x³ கிடைக்குமா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா 2 போட போறோம். x³ × 2 2x³. அடுத்து இந்த 2ஆல எல்லா டைமும் மல்டிப்ளை பண்ணிட்டே வருவோம். 2 × x², 2x², 2 × -5x -10x, 2 × 3 6. என்ன செய்யணும்? சிம்பிளை சேஞ்ச் பண்ண போறோம். பிளஸ் என்ன ஆகுது? மைனஸ் ஆயிடுது. பிளஸ் மைனஸ் ஆகுது, மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு. பிளஸ் 2x³ -2x³ கேன்சல் ஆயிடுச்சு. பிளஸ் 5 -2, 5ல 2 போச்சுன்னா 3x². அதுக்கடுத்து -4 இருக்கு, இங்க பிளஸ் 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 சிம்பிள் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்கிறது +10, +10ல -4. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பிளஸ் நம்பர் ஒரு மைனஸ் நம்பர் வந்தா பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சிருங்க. 10ல 4 போச்சுன்னா 6. பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, அதுக்குரிய சிம்பிள் பிளஸ். பிளஸ் 10ல -4 போச்சுன்னா 6. இது ரெண்டுமே மைனஸ், அப்ப ரெண்டையும் கூட்டி அதே சிம்பிள் போட்டணும். என்ன ஆயிடுச்சு? -6 -3 ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? -9 ஆயிடுச்சு. இப்ப இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணி முடிச்சிட்டோம், 0 ஆகல. நம்ம அடுத்த ஸ்டெப் போறோம். போறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுல 3 காமன் எடுத்துட்டா என்ன வரும்? x² வந்துடும், இங்க 2x வரும், இங்க -3, 3 × x², 3x², 3 × 2 6x, 3 × -3 -10. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பாலினாமியலை உள்ள கொண்டு வந்துடுறோம். டிவைசர் டிவைடண்ட மாத்திர போறோம். இந்த பாலினாமியலை உள்ள கொடுத்தா என்ன வரப்போகுது? x³ + x², அப்புறம் -5x + 3. இங்க கிடைச்ச நமக்கு ரிமைண்டரை வச்சு டிவைட் பண்ண போறோம். நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்கு? இப்போ x² + 2x -3. இப்ப நம்ம கடைசியா கிடைச்ச ரிமைண்டரால அகைன் டிவைட் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்கு? x³ இருக்கா? அப்ப x² எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா x³ கிடைக்கும்? x² x மல்டிப்ளை பண்ணா
இங்க 2x இங்க ஒரு x ரெண்டு சேர்ந்தா x பவர் 3 ஆயிருமா x ஸ்கொயரோட x மல்டிப்ளை பண்ணும்போது x கியூப் அடுத்து 2x into x 2x ஸ்கொயர்ட் அடுத்து x into -3 -3x இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம் இது மைனஸ் ஆயிரும் இது மைனஸ் ஆயிரும் இது பிளஸ் ஆயிரும் பிளஸ் x கியூப் மைனஸ் x கியூப் கேன்சல் ஆயிடுது இங்க -2 இங்க +1 -2ல 1 போயிடுச்சுன்னா -x ஸ்கொயர்ட் அதுக்கு அடுத்து இங்க -5 இருக்கு இங்க +3 இருக்கு -5ல +3 போயிடுச்சுன்னா -2x அடுத்த உள்ள டேர்ம் கீழே இறக்கிடுவோம் +3 இருக்கு அடுத்து பாருங்க இப்போ x ஸ்கொயர்ட் இருக்கா x ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயரே கிடைக்கும் அப்ப x ஸ்கொயரோட 1 மல்டிப்ளை பண்ணா அதே x ஸ்கொயர் கிடைச்சிருமா ஆனா என்ன வரணும் -x ஸ்கொயர் வரணும் இல்லையா அப்போ -1 சூஸ் பண்ணுவோம் x ஸ்கொயர்டு இன்டு -1 -x ஸ்கொயர்ட் x ஸ்கொயர்டு சரி அடுத்து 2x இன்டு -1 -2x -3 இன்டு -1 +3 மல்டிப்ளை பண்ணியாச்சு சிம்பிளை சேஞ்ச் பண்ண போறோம் மைனஸ் என்ன ஆயிடுச்சு பிளஸ் ஆயிடுச்சு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு பிளஸ் மைனஸ் கேன்சல் பிளஸ் மைனஸ் கேன்சல் 0 ஆயிடுச்சு ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு ஸோ ஃபைனலா இந்த கிவன் பாலினாமியலோட ஜிசிடி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலா இந்த பாலினாமியல் x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 தான் லாஸ்ட் டிவைட் இதை வச்சு டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருக்கு அப்ப ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல் இஸ் x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகே ஃபைண்ட் த ஜிசிடி ஏற்கனவே கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அதோடைய கன்க்ளூஷன் தான் இது x பவர் 4 மைனஸ் 1 அப்படின்ற ஒரு பாலினாமியலுக்கும் இந்த பாலினாமியலுக்குள்ள ஜிசிடி கேட்குறாங்க ஓகே ரெண்டுல ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா x பவர் 4 தான் ஹையஸ்ட் பவரா இருக்கு என்ன செய்ய போறோம் ஹையஸ்ட் பவரை உள்ள போட்டுருவோம் என்ன இருக்கு x பவர் 4 இருக்கு இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா x பவர் 4 அடுத்து டேரக்டா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இப்போ இங்க x கியூப் x ஸ்கொயர் x டேர்ம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா அதை சரி பண்றதுக்காக 0x கியூப் 0x ஸ்கொயர் 0x கான்ஸ்டன்ட் டேர்ம் -1 இந்த டேர்ம்ல மிஸ் ஆனதுனால நம்ம 0வா எடுத்துக்கிறோம் அடுத்து இதை எதுல டிவைட் பண்ண போறோம் x கியூப் -11x ஸ்கொயர் பிளஸ் x -11 ஓகே ஸ்டார்ட் பண்ண போறோம் x கியூப் இருக்கு இங்க x பவர் 4 இருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन சூஸ் பண்ண போறோம் x கியூபோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா x பவர் 4 கிடைக்கும் ஆல்ரெடி இங்க x கியூப் இருக்கு ஒரு x மல்டிப்ளை பண்ணா x கியூப் இன்டு x உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் x பவர் 4 கிடைச்சிரும் அப்ப x சூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த x வச்சு இந்த எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி வரிசையா எழுத போறோம் x கியூப் இன்டு x பவர் 4 -11x ஸ்கொயர்டு இன்டு x -11x கியூப் அதுக்கடுத்து x இன்டு x ஸ்கொயர்டு அதுக்கடுத்து -11 இன்டு x -11x அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் சிம்பிளை மாத்தி ஆட் பண்ண போறோம் பிளஸ் என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும் மைனஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம் அந்த கான்செப்ட்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சிம்பிளை மாத்திட்டு ஆட் பண்றோம் பாருங்க இப்ப பிளஸ் மைனஸ் என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு இங்க 0 தான் இருக்கு இங்க என்ன இருக்கு பிளஸ் 11x கியூப் இருக்கு இங்க ஒரு -x ஸ்கொயர் இருக்கு இங்க 0 இங்க பிளஸ் 11x இருக்கு அடுத்து இந்த -1 கீழே இறக்கிடுவோம் அடுத்த ஸ்டெப் பாருங்க இங்க x கியூப் இருக்கு இங்க என்ன இருக்கு 11 இருக்கு ஓகேங்களா இங்க x கியூப் இங்க 11 அப்ப x கியூபோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 11x கியூப் கிடைக்கும் x கியூபோட 11 மல்டிப்ளை பண்ணா 11 இன்டு x கியூப் 11x கியூப் வந்துருச்சா அடுத்து 11 இன்டு -11 -11 11s are 121x ஸ்கொயர் அதுக்கடுத்து 11 இன்டு x 11x 11 இன்டு 11 -121 11 வச்சு எல்லா டைமும் மல்டிப்ளை பண்ணோம் அடுத்து சிம்பிளை மாத்த போறோம் பிளஸ் மைனஸ் ஆகுது மைனஸ் பிளஸ் ஆகுது பிளஸ் மைனஸ் ஆகுது மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு பிளஸ் 11 -11x கியூப் கேன்சல் ஆயிடுச்சு எக்ஸ் ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் 121 இருக்கு இங்க என்ன இருக்கு -x ஸ்கொயர் இருக்கு பிளஸ் 121ல ஒரு x ஸ்கொயர் போச்சுன்னா 120x ஸ்கொயர் 121ல 1 மைனஸ் பண்ணிடுறோம்
பிளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து இங்க பிளஸ் 121 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு. பிளஸ் 121ல 1 போயிடுச்சுன்னா பிளஸ் 120. அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த 120 காமனா எடுத்துட்டோம்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும், இங்க ஒரு பிளஸ் 1 வந்துடும். இங்க ரிமைண்டர் 0 ஆகல. ஸோ அடுத்து என்ன செய்ய போறோம், இந்த டேர்ம் உள்ள கொண்டு வர போறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த டிவைஸ் இருப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 நமக்கு கிடைச்ச ரிமைண்டரால இப்ப டிவைட் பண்ண போறோம். ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்கு, 120 வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு அதோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எக்ஸ் கியூப் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒரு எக்ஸ் போட்டுக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப் ஆயிரும். இங்க ஆக்சுவலா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, ஒரு எக்ஸ் டேர்ம் இல்ல பாத்தீங்களா. நம்ம தேவைப்பட்டா இந்த இடத்துல எழுதும் போது 0x பிளஸ் எக்ஸ் டேர்ம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா, அப்ப 0x போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப் ஆயிடுச்சு. அடுத்து 0 இங்க டேர்ம் இல்ல, அப்ப 0x ஸ்கொயர், 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ். இப்ப ஆஸ் யூசுவல் எப்பயும் போல செய்யற ஸ்டெப் தான், மைனஸ் 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 எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க என்ன இருக்கு உங்களுக்கு, மைனஸ் 11x ஸ்கொயர் இருக்கு. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸ் 11 இருக்கு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்க மைனஸ் 11 கீழே இறக்கிட்டோமா. அடுத்த ஸ்டெப் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்மோட எதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 11x ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரோட மைனஸ் 11 மல்டிப்ளை பண்ணுவோமா, மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 11x ஸ்கொயர்டு. இங்க எக்ஸ் டேர்ம் 0 ஆயிடுச்சு. கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க, மைனஸ் 11 இன்ட்டு 1 மைனஸ் 11. இப்போ என்ன ஆகுது பாருங்க, இது என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. கேன்சல் கேன்சல், ஆன்சர் என்னது, 0. நம்ம கடைசி எதால டிவைட் பண்ணிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ல டிவைட் பண்ணும்போது இந்த டோட்டல் பாலினாமியல் கெட்ஸ் 0 ஆயிடுச்சா. அப்ப நமக்கு தேவையான ஜிசிடி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸ்ல சப்டிவிஷன் 3 பார்க்க போறோம். ஜிசிடி, ஃபைண்ட் த ஜிசிடி. ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை கவனிச்சிங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு பாத்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த 3 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன வரும், எக்ஸ் பவர் 4, இங்க 2 3s are 6. அப்போ 3 வெளியே எடுத்துட்டோம் 2 டைம்ஸ். இங்க 4 3s are 12, இங்க 8 3s are 24. 3 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் உள்ள போட்டாச்சு. அதே மாதிரி இங்க எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு பாருங்க. நான் 2 வெளியே எடுக்கிறேன், அப்ப இங்க என்ன வரும், 2 2s are 4, இங்க 2 டைம்ஸ் வரும். இங்க 7 2s are 14, இங்க 7 டைம்ஸ் வரும். இங்க 4 2s are 8, இங்க 4 முறை, இங்கேயும் 4 முறை. 2 வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா 2 டைம்ஸ், 7 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ், இங்கேயும் 4 டைம்ஸ். இப்ப நமக்கு ரெண்டு பாலினாமியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம், வெளியில எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. இதான் கொஸ்டின். இதால 2x பவர் 4 அடுத்தது 7x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 4. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 2x பவர் 4. எக்ஸ் பவர் 4ஓட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2x பவர் 4 கிடைக்கும். இதோட எதை மல்டிப்ளை பண்ணா 2x பவர் 4 கிடைக்கும். அத மாதிரி யோசிக்க முடியலன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் உங்களுக்கு பாருங்க, 2x பவர் 4 இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, x பவர் 4 இருக்கு. இதால டிவைட் பண்ணும்போது x பவர் 4 போயிடுது. பேலன்ஸ் ஒன்று என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப அந்த 2 தான் ஃபர்ஸ்ட் தேவையான கோஷன். இந்த 2வால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into x power 4, 2x power 4, 2 into 2, 4x cube, அடுத்து 2 into minus 4, minus 8x squared, அடுத்து 2 into minus 8, minus 16x. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த பிளஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மைனஸ். இந்த பிளஸ் மைனஸ், இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. 7 இங்க பிளஸ் 7 இருக்கு, இங்க மைனஸ் 4 இருக்கு. 7ல 4 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 3x கியூப். அடுத்து பாருங்க,
இங்க பிளஸ் 8 இருக்கு, இங்க பிளஸ் 4 இருக்கு. 8 பிளஸ் 4 உங்களுக்கு என்ன ஆயிரும் 12x ஸ்கொயரா மாறிடும். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இங்க பிளஸ் 16 இருக்கு, இங்க 4 மைனஸ் 4 இருக்கு. பிளஸ் 16ல மைனஸ் 4, 16ல 4 போயிடுச்சுன்னா பிளஸ் 12x. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல இங்கேயும் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூபு 4 டைம்ஸ், இங்கேயும் 4 டைம்ஸ். புரியுதுங்களா? 3 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இங்க 3 வெளியே எடுத்தாச்சு, எக்ஸ் கியூபு 3 4s are 12, இங்க 4 வந்துடும், இங்கேயும் 4 வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் அடுத்து வெளியில வச்சுக்க போறோம். எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x. இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் அடுத்து உள்ள கொண்டு வந்துட போறோம். என்ன இருக்கு, இது உள்ள வந்துருச்சு, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x கியூப், அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் 4x ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 8x. இந்த பாலினாமியல் உள்ள போயிடுச்சு. நமக்கு எது ரிமைண்டரா கிடைச்சதோ அந்த ரிமைண்டரை வச்சு அடுத்து டிவைட் பண்ண போறோம். என்னன்னு பாருங்க, இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கா, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. இந்த எக்ஸ் கியூபோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 வரணும், ஆல்ரெடி எக்ஸ் கியூப் இருக்கு. அப்ப எக்ஸ் கியூபோட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், எக்ஸ் பவர் 4 கிடைச்சிடும். இன்கேஸ் அப்படி யோசிக்க முடியல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் எடுத்துக்குவோம். இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க 4x 3x, இங்க 3x கேன்சல் பண்ணா பேலன்ஸ் 1x இருக்குமா? இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கோஷன்ட். என்ன வந்துச்சு பாருங்க, எக்ஸ் கியூப் இன்டு எக்ஸ், எக்ஸ் பவர் 4. அடுத்து எக்ஸ் 4x ஸ்கொயர்டு இன்டு எக்ஸ், 4x கியூப். அதுக்கடுத்து 4x இன்டு 4x, 4x ஸ்கொயர். பாருங்க, அடுத்து சிம்பிள்ஸை மாத்த போறோம். இங்க மைனஸ் ஆயிடுது, இது மைனஸ் ஆயிடுது, இது மைனஸ் ஆயிடுது. பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிடுது. மைனஸ் 4 இருக்கு, இங்க பிளஸ் 2 இருக்கு. மைனஸ் 4ல பிளஸ் 2 கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 2x கியூப். இங்க ரெண்டுமே மைனஸா இருக்கு, மைனஸ் 4 உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 8x ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்க என்ன இருக்கு, மைனஸ் 8x இருக்கு. அடுத்து போலாமா பாருங்க, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க 2x கியூப் இருக்கு. இந்த எக்ஸ் கியூபோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 2x கியூப் கிடைக்கும்? அப்ப ஏற்கனவே சொன்னது போல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு என்ன இருக்கு, மைனஸ் 2x கியூப். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, எக்ஸ் கியூப். இப்ப எக்ஸ் கியூப் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, மைனஸ் 2. இதுதான் அடுத்த கோஷன். அப்ப இங்க என்ன பண்ண போறீங்க, மைனஸ் 2. மைனஸ் 2 இன்டு எக்ஸ் கியூப், மைனஸ் 2x கியூப். மைனஸ் 2 இன்டு 4x ஸ்கொயர், மைனஸ் 8x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 2 இன்டு 4x, மைனஸ் 8x. சிம்பிளை மாத்த போறோம். மைனஸ் பிளஸ் ஆயிடுது, மைனஸ் பிளஸ் ஆயிடுது, மைனஸ் பிளஸ் ஆயிடுது. மைனஸ் 2x கியூப் பிளஸ் 2x கியூப் கேன்சல், பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் கேன்சல், பிளஸ் 8x மைனஸ் 8x எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. கடைசி எதுல டிவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4xல டிவைட் பண்ணும்போது 0 ஆயிருக்கு. இது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது இங்க காமன் டேர்ம் 3, இங்க 2 இருக்கு. இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ல 3 and 6 இருந்துச்சு, அதுக்கு ஜிசிடி பார்த்தோம். ஆனா இங்க இருக்க டேர்ம் பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 and 3 ஜிசிடி 2 and 3 எடுத்தோம் அப்படின்னா there is no common factor. அப்ப இதுக்கு ஜிசிடி 1 தான் வரும். அப்ப 1 இங்க சேர்த்துக்கலாமா, 1 தான். வேற நம்பர் இருந்தா கண்டிப்பா இங்க போட்டாகணும். ஸோ 3க்கும் 2க்கு ஜிசிடி எடுத்தா இங்க 1 தான் வருது. ஸோ இங்க 1 போட்டுக்கிட்டேன். இப்ப இதான் ஜிசிடி. ஆர் வி கேன் டேக் இட் அஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன வரும், ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், இங்க ஒரு 4x வரும், இங்க ஒரு 4 வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. ஓகே, இது நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸ்ல அடுத்த சப் டிவிஷன் பாருங்க. அதே கொஸ்டின் ஃபைண்ட் த ஜிசிடி தான். 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியல பாத்தீங்கன்னா எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கா. நான் என்ன பண்றேன், 3 வெளியே எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கு. அப்ப நான் 6 வெளியே எடுத்துட்டேன்னா இங்க என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் கிடைக்கும். இங்க 2 டைம்ஸ், 2 6 are 12 இல்லையா, அது மாதிரி இங்க 1 டைம், இங்க 2 டைம்ஸ். இப்ப 2 பாலினாமியல 3 வெளியே எடுத்தாச்சு, இங்க 6 வெளியே எடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரொசீஜரை. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேம் பவர் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற பாலினாமியல வெளியே வச்சுக்கிட்டேன். அடுத்து எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2.
இது ஃபர்ஸ்ட் பாலினாமியல், இது செகண்ட் பாலினாமியல். ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன போட்டா போதும், எக்ஸ் கியூபோட எதை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் கிடைக்கும், 1 போட்டாலே போதும். சூஸ் பண்ண 1ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். எக்ஸ் கியூப் இன்டு 1 எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு 1 எக்ஸ் ஸ்கொயர்டு, 1 இன்டு எக்ஸ் எக்ஸ், 1 இன்டு 1 1. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், நம்ம சிம்பிள்ஸை மாத்திடுவோம். பிளஸ் மைனஸ் ஆகுது, பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு, பிளஸ் மைனஸ் ஆயிடுச்சு. பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 2x ஸ்கொயர்டு இருக்கு, இங்க 1x ஸ்கொயர்டு இருக்கு. 2x ஸ்கொயர்ல 1x ஸ்கொயர்டு போச்சுன்னா 1x ஸ்கொயர்டு. பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். அதாவது இங்க டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை, 0xன்னு அர்த்தம். இங்க பிளஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு. 2ல 1 போச்சுன்னா 1. இதான் அடுத்த டேர்ம். இப்போ நமக்கு 0 கிடைக்கல. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், இதை வெளியே ஏற்றிடுறோம், இந்த பாலினாமியல உள்ள கொண்டு வந்துடுறோம். அடுத்த ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் பாலினாமியல் உங்களுக்கு என்ன இருக்கு, இதை உள்ள கொடுத்துருவோம். எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. அடுத்தது என்ன பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1. இதை வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 0x பிளஸ் 1. இப்போ சூஸ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எக்ஸ் ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எக்ஸ் கியூப் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயரோட இன்னொரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் கிடைக்கும். அந்த மாதிரி செக் பண்ண முடியாதவங்க என்ன செய்யணும், இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம், எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க 3x இருக்கு, இங்க 2x கேன்சல் பண்ணா பேலன்ஸுக்கு எத்தனை எக்ஸ் இருக்கும், 1x இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் ஆயிரும். 0 இன்டு எக்ஸ், இங்க டேர்ம் இல்ல, அப்ப 0x ஸ்கொயர்டு, 1 இன்டு எக்ஸ் எக்ஸா போட்டுரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, சிம்பிளை மாத்துவோம் இல்லையா, இங்க மைனஸ் மைனஸ் மைனஸ், இது கேன்சல் ஆயிடுச்சா. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க 0 தான் இருக்கு. அப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கீழே இறக்கிடுவோமா. இது பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். அடுத்த ஸ்டெப்ல நம்ம 1 கீழே இறக்குறோம். ஓகே, அடுத்து பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், 1 போட்டாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 போடுவோமா, 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இங்க 1 இன்ட்டு 0x 0x, இங்க எக்ஸ் டேர்மே இல்ல, தேவையில்லை. அடுத்து 1 இன்ட்டு 1 1. ஓகேவா. இப்ப இது பிளஸ் மைனஸ் ஆகுது, பிளஸ் மைனஸ் ஆகுது, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஆன்சர் ஆனது 0 கிடைச்சிருச்சு. எப்போ 0 கிடைச்சிருக்கு, லாஸ்ட் நம்ம எதில் டிவைட் பண்ணிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1ஆல டிவைட் பண்ணும்போது 0 கிடைச்சிருக்கு. இப்ப இதோட விட்டுறக்கூடாது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 3ஐயும் 6ஐயும் நம்ம காமனா எடுத்து வச்சிருக்கோம். 3 and 6 இது ரெண்டுக்கு ஜிசிடி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 and 6க்கு என்ன ஜிசிடி அப்படின்னா, இங்க 3 ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கு, இதை வந்து 2 3s are 6ன்னு எழுதலாமா. அப்ப இந்த ரெண்டோடைய காமன் ஃபேக்டர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஜிசிடின்றது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது ரெண்டுக்கு உள்ள காமன் ஃபேக்டர் 3 தான் இருக்கு. அப்ப நம்பர் 3க்கும் நம்பர் 6க்கான ஜிசிடி வந்து 3 தான். இப்ப இதுக்கு ஒரு 3 கிடைச்சிருச்சா. லாஸ்டா எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 வச்சு டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 கிடைச்சிருக்கு. இப்போ ஃபைனல் நமக்கு ஜிசிடி என்ன போடுவீங்க, ஜிசிடி நமக்கு என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் 3க்கும் 6க்கான ஜிசிடி 3, அப்புறம் இந்த பாலினாமியல டிவைட் பண்ணும்போது கிடைச்ச ஜிசிடி என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1. அப்ப ஃபைனல் ஆன்சர் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே.